அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓவியத்த நான் ஏன் கீறுனேன் தெரியுமா? ஏனென்டா, இது வந்து ஒரு சாதாரண ட்ராயிங் மட்டுமே இல்ல எனக்கு. ஏன்டா இது வந்து இந்த ஆழ் மனசுல படிஞ்சிருக்கிற ஒரு நினைவுன்னு தான் சொல்லுவேன். 9ஆம் ஆண்டு அப்பதான் ஈழத்துல அந்த போர் முடிஞ்சது. அப்பைக்கு எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். ஆனா அந்த காலத்தோட பயம், குழப்பம், ஓடிக்கிட்டே இருந்த வாழ்க்கை, இவையெல்லாம் இன்றைக்கும் பல குடும்பங்களோட மனசுல இருந்து அழியல. இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு வந்து இதை ரிலேட் பண்ண முடியும். ஏனெண்டா போர் முடிஞ்சதுமே எல்லாம் சரியாகல. நிறைய மக்கள் வந்து முகாம்கள்ல தான் அடைபட்டு வாழ்ந்தார்கள். வீடு, பொருள், பாதுகாப்பு கூட மக்களோட வாழ்க்கையே அந்த போரால் மாறி போச்சு. ஒரு வீட்டோட உணர்வு இல்லாம, ஒரு பாதுகாப்பு இல்லாம பல மக்கள் வந்து மறுபடியும் இந்த வாழ்க்கையை தொடங்க முயற்சி பண்ணார்கள். ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய சில முகங்கள் இருந்தது. அதுல முக்கியமானவர் தான் எங்களோட பிரபாகரன் மாமா. எல்லாருக்கும் அவரை பற்றி வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா எனக்கு அவர் ஒரு மனிதர் மட்டுமே இல்ல. ஏனென்றா இன்றைக்கு எனக்கு ஒரு அப்பா, அம்மா இருக்கிறதுக்கு காரணம் வந்து தலைவர் மாமா தான். அதனால தான் அவர் வந்து எனக்கு ஒரு நினைவு மட்டும் இல்ல. அவர் வந்து ஒரு காலத்தோட அடையாளம். ஒரு இனத்தோட மன உணர்வு என்று தான் சொல்லுவேன் அவர. இப்ப அவர் இல்லை என்று நினைக்கும்போது சொல்ல முடியாத ஒரு தாக்கம் உள்ளே இருக்கு. அதனால தான் நான் இப்ப இவர கீறிக் கொண்டிருக்கிறேன். சில டிராயிங்ஸ வந்து நான் அழகுக்காக கீறுவேன். ஆனா சில டிராயிங்ஸ் வந்து ஒரு உணர்வுகளுக்காக கீறுவேன். இந்த டிராயிங்ஸ் வந்து அப்படிப்பட்டது தான். நான் ஒரு முகத்த மட்டும் வரையல. ஏனென்றா இதுல ஒரு வரலாறு இருக்கு. இதுல ஒரு வலி இருக்கு. இன்றைக்கும் ஒரு இனத்தின் மனசுல இருக்கிற ஒரு காயம் இருக்கு. இது எல்லாம் தான் இந்த பென்சில் மூலம் நான் வெளிக்கொண்டு வர முயற்சி பண்றேன். ஏனென்றா எனக்கு ஆர்ட் வந்து ஒரு ஹாபி மட்டும் இல்ல. சொல்லப்போனா இன்னொரு மொழின்னு தான் சொல்லுவேன். இந்த டிராயிங்க பார்த்து யாராவது நாங்க அனுபவிச்சத இன்னொருத்தன் புரிஞ்சுக்கிறான் என்று ஃபீல் பண்ணா அதான் இந்த டிராயிங்கோட உண்மையான அர்த்தம் என்று சொல்லுவேன். அன்றைய அந்த மனநிலை மாதிரி உங்களுக்கும் ஏதாவது உணர்வு இருந்தா உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. ஏனென்றா இந்த நினைவுகள் வந்து காலத்தோட மறைந்து போகிற மாதிரி தோன்றினாலும் இன்றைக்கும் பலருடைய மனசுல வாழ்ந்துகிட்டே தான் இருக்குது. இனிமேல் நான் நினைவில் வைத்திருக்கிற இன்னும் பல முகங்களை கீற போறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட சிந்தனைகள், எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.